சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார். எங்கேயும் யாருக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அன்பு சொந்தங்களே, அமித்ஷாஜி அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல. ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில் 2 சட்டங்கள் 2 கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு 2019 ஆர்டிகல் 370 கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த 5 ஆண்டுகளில் காஷ்மீர் நிம்மதியை பார்க்கிறோம். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, வடகிழக்கு பாருங்க. வடகிழக்கில் எவ்வளவு அச்சுறுத்தல், எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள். இன்னைக்கு அந்த மக்கள், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில் தன்னுடைய துப்பாக்கியை விட்டு விட்டு அறவழியில ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் செய்திருக்கக்கூடிய 2வது பெரிய சாதனை. 3வது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவிலே நக்சல் பிடித்த மாவட்டங்கள் 38, காட்மண்டுவில் ஆரம்பித்து திருப்பதி வரை நக்சல் இருந்தார். ஒரு சூழலை அடைத்தார். 2026 மார்ச் மாதம் முடியும் பொழுது நக்சல் முக்த் பாரத், பாரதத்திலே நக்சலிசம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவேன் என்று. கடைசியாக இந்த நக்சல் ஒரே ஒரு மலையில கரிகட்டா பகுதியில் பதுங்கி இருக்கின்றார்கள். அதையும் ஒழித்து கட்ட போகின்றார்கள். இன்னைக்கு அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பது 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்காகத்தான் குறிப்பாக பூத்துல வேலை செய்யறவங்க, மாவட்டத்தில் வேலை செய்யறவங்க, மாநிலத்தில் வேலை செய்யறவங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் மதுரையில் அழைத்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்களே, ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம். 2026 நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு. வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி